இந்த கடவுள் டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த மார்கழி குரோதி வருடம் மார்கழி மாதம் நல்ல விடுவு காலம்தான். சனீஸ்வரன் நன்னாயிட்டார். குரு தை மாதம் அக்கரம் முறிஞ்சால் கூட இப்போ நல்லா இருக்கும். சர்ப்பங்கள் தொல்லை இல்லை. அருமையான ஒரு காலம் இது. இந்த காலத்தில் செவ்வாய் மட்டும்தான் கொஞ்சம் வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயும் குருவும் வக்கரத்தில் இருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால கடகத்தில் பலம் வந்துடும். நீச்ச பங்க யோகாராஜ் கொடுப்பார். ஆக மொத்தம் எதுவுமே பிரச்சனை இல்லை. இந்த மாதம் ஸ்மூத் செயிலிங், சம்சார கடலில் போகிற மாதிரி அந்த அமைப்பில் ஸ்மூத் செயிலிங் நடக்கிறது நமக்கு திருப்தியாக இருக்கும். வெளி வட்டாரத்தில் ஒரே சத்தமாக தான் இருக்கும். கண்ணையும் காலையும் தாண்டி சொல்கிறேன், மூடிக்கிட்டு நம்ம வேலையை பார்த்தா போதும். உனக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும். பொருள் வர நிறைய இருக்கும், பணம் நிறைய இருக்கும். நம்மளால் வேலை செய்யவே முடியாது, அவ்வளோ நிறைய இருக்கும். நிம்மதியாக உட்கார்ற அளவுக்கு இருக்கும். எதுவும் பிரச்சனை இல்லை. அது தருத்தரும் இது எல்லாம் வியாதி நோய் ஆக்சிடெண்ட் செத்து போகிறது அடி வாங்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் குறைஞ்சிரும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம மூக்கு நுழைக்காத இருந்தால் போதும். தேவையில்லாத விவரங்களுக்கு நம்ம மூக்கை நுழைச்சி புண்ணாக்கிறது நல்லது. ஏன்னான்னு கேட்டால் அப்படி தான். கிருஷ்ணனுடைய காலத்தில் சுற்றி எல்லாருமா இருந்தாங்க. அவர் எப்படி போராடணும்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம புத்தியை பயன்படுத்தி நம்மளை எஸ்கேப் ஆகிக்கணும். அவ்வளோதான். தவிர பெரிய நீங்கள் போய் சமுதாயம் ஆட்சி பண்ணுறான்னு போய் இறங்கினீங்கன்னா நீங்கள் தலைகள் தொங்க வேண்டியதும். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதத்தினுடைய அருமையான ஒரு அமைப்பில் ஒரு பிரச்சனையும் இல்லாத ஸ்மூத் செயிலிங்கில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு சுக்கராச்சாரியார் வேணால் மாறுவார். புதன் அதெல்லாம் சாதாரணமாக மாத கிரகங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. மெயின் கிரகம் சொல்லக்கூடிய சனீஸ்வரன் குரு இவ தான். செவ்வாய் கூட சில மாதம் 3 மாதம் 4 மாதம் உட்காந்துட்டுருவோம் வக்கரமாக. அது ஏன்னா மெயின் சனீஸ்வரன் செவ்வாயின்னு தான் மெயினாக நம்மளுடைய உலக விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்தி அனுபவிக்க வைக்கிறார். மற்றவங்களாம் அனுபவிக்கிறதுக்கு கொடுப்பாங்க தவிர நீ அனுபவிச்சான்னா போனான்னா வந்தான்னா அவன் வேலையை பார்த்து போடுவான். எதுக்கு சொல்கிறேன்னா, தேவர்கள் சுரர்கள் அசுரர்கள் சொல்லக்கூடியவங்களும் அவங்க இருப்பாங்க. குணங்கட்டவங்க, தனக்கு உலகம் எப்படி போனாலும் போடணும், அது அசுரர்கள் பேர். சுரர்கள்னு மற்றவங்களுக்காக பகவான் செஞ்சுருக்கோம். அவங்களுக்காக சர்வீஸ் பண்ண வேண்டியது. இந்த வேலை தான் அவர் வச்சுருக்காரு. இந்த உலகத்தில் பகவான் படைப்பில் படிக்கும்போது நம்ம கூடயே இருக்காங்க தவிர நம்ம எங்கேயா பார்க்குறோமா? பார்க்க முடியாது அவங்களெல்லாம் இல்லையே. இந்த சரீரத்தை வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு யாருக்கு அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுக்கல. ஞானத்தை மனசில் கொடுத்துட்டு இந்த மனதை பின்னாடி போக விட்டார். அதனால் தப்பாக எல்லாம் நடக்கும். ஒரு காரியம் நடக்காது. நவகிரக நாள் என்ன தான் போயிட்டாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு நம்ம அடமெண்ட்டு இருந்தான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நீ உன்னையும் உணர்ந்து பாருன்னு சொல்லிவிட்டார். அது சொல்லிடலாம், வாயால் சொல்லிடலாம். அவங்களுக்கு உள்ள கர்மங்களை ஒழுங்காக விடாமல் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். அது போதும். இஷ்ட தெய்வங்களை வணங்கிக்கோங்க. அதே பகவான் கிருஷ்ணனை விடாதீங்க, பிடிச்சிக்கோங்க. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இந்த மார்கழி மாதம் குரோதி வருடம் மார்கழி மாதம் சொல்லக்கூடியது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த முக்கியமாக டிசம்பர் 16 ஜனவரி 13 வரைக்கும் உள்ள காலம்தான். வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் டேர்னிங் பாயிண்ட் எல்லாருக்குமே ரிசல்ட்டு. என்ன நட்சத்திரத்தில் வாழ்ந்தான்னு காமிக்கிறதுக்கு ரிசல்ட்டு. அதுக்கு என்ன குறை நிறைகள் எப்படி சரிப்படுத்தணுன்றது அந்த அமைப்பு கொடுத்துருக்காரு. இது மார்கழி மாதத்தில் சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய வீடு. என்ன விதைக்கிறியோ அதுதான் தானியம், அதுதான் வருன்ற மாதிரி பூர்வ புண்ணிய வீடு. குறை நிறைகளை கலைஞ்சி நல்லபடியாக வாழ்த்தான் சரி. அதுதான் இறையாமை அதிகமாக இருக்கும். கலைகள் நல்லா பண்பாட்டு கலைகள் என்ன சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் ரசனை எதுதான் நமக்கு வேறு என்ன. ரிலாக்ஸேஷன், சங்கீதத்தை பாடிட்டு இருக்கணும், கொள்ளணும், அனுபவிக்கணும், ஆனந்தம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அப்படிலாம் பண்ணுறதில்ல. சினிமாவில் பாடிட்டே இருக்க ஆடுறோம், அது மாதிரிலாம் யாராவது பண்ணுறாங்கன்னா அந்த ரசனைகள் அனுபவிக்கிறதுக்காக வேண்டி நம்ம அதை படமாக பார்க்குறோம், அவ்வளோதான். நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு சங்கீதத்தை அனுபவிக்கிறோம் தான். சங்கீதங்கள்லாம் 7 இசை நாடகம் ஃபுல்லாக நல்ல அருமையான ஒரு முத்தாய்ப்பு நடனம்.
இந்த மாதத்தில் அது இறையாமையோடு ஒன்றி இருக்கணும். வேறு மாதிரி கலாச்சாரம் நமக்கு கிடையாது. அவன் விட்டு நம்ம வாழவே முடியாது. அப்பேற்பட்ட அமைப்பு நமக்கு இந்த சமுதாயத்தில் இந்த பூமியில் மட்டும்தான். அதனால் இருக்கும்போது நம்ம அத்தனை ஆற்றலையும் காட்டு அனுபவிப்போம். சடங்குகள் அது இது முறை வழிபாடு முறை என்னென்ன உண்டு அத்தனையும் பிரமாதமாக ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் இருக்கும். தல யாத்திரை போவீங்க, தீர்த்த யாத்திரை போவீங்க, என்னென்ன உண்டோ அதெல்லாம் இருக்குல்ல அனுபவிக்கிறதுக்கு. அது அந்த எல்லாம் குழந்தைகளோடு நல்லா அனுபவிப்பீங்க. நம்ம நாட்டில் தான் குழந்தைகளோடு அதிகமாக ஈடுபட முடியும். மற்ற நாட்டிலாம் ஹாஸ்டலில் தவங்க, அங்கே தவங்க, இங்கே தவங்க, பிச்சு விட்ருவாங்க. வளர இது இருக்காது. இங்கே தான் நம்ம சிஸ்டம் தான் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைகளும் படிப்பு இருக்கும். அப்பாவுக்கு செலவுக்கு இம்சை இருக்கக்கூடாது. தானே படிச்சுட்டே பார்ட் டைம் சம்பாதிக்கும். அத்தனை கெட்டிக்காரத்தனமான குழந்தைகள்லாம் ஒரு தலைக்கு இது பிடிக்கிற தன்னாமல் செயல்படும். கண்டதெல்லாம் தின்னாது, தான் வீட்டில் பண்ணி சாப்பிடும், கொண்டு கொள்வது, அம்மா அப்பாவோட ஒழுங்காக இருக்கணும்னு ஆசைப்படும், உறவுகளோடு மெயின்டைன் பண்ணும். இதெல்லாம் இது ஆசைப்படுறது குழந்தைகள்லாம். நம்ம இந்த சிஸ்டம் புரிஞ்சிக்கணும். இதெல்லாம் யாரையோ விட்டுட்டு போக விடக்கூடாது. நம்ம கூட இருந்துட்டு அதில் எப்படி உலகத்தில் வாழ்ந்து கடை காட்சிக்கு போகிறதுக்கோ அழிச்சின்னு போகிறதுக்கோ டேஸ்ட்டு ஊற்றுறதுக்கோ அந்த கூடையே எக்யூப் பண்ணணும். நல்லது பொல்லதுன்ட்டு எல்லாத்தையும் அழிச்சின்னு போகணும். வெட்டி பம்பு பேரத்தில் கொண்டு போகக்கூடாது. அவ்வளோதான். இதுக்காக சொல்கிறேன்னா, இந்த வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தோடு இருந்த பழக்கம் அப்போ தான் ரசனை அனுபவிக்கணும். குற்றம் குறைகள்லாம் திருத்திக்க முடியும். நம்ம எப்படி மேலே வரணும் ஐடியாலாம் கிடைக்கும். அதுகளும் இப்படி வளர்க்கலாம். இதுதான் முறை. இப்படி தான் வாழ்ந்த சமுதாயம். இப்போ எப்படி இல்லை. இது ஹாஸ்டலில் வாழற மாதிரி வாழ வேண்டியிருக்கு. ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பே அப்படி தான் இருக்குது. அதனால் இந்த இதில் வரும்போது அரசியல் மாற்றங்களில் சேஞ்ச் நிறைய வரும். வெளிப்படையாகவே தெரியும். இவங்க அரசியல்வாதிகளாக இருக்காங்கன்ற பச்சையாக தெரியும். அதனால் நமக்கு அதில் பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அந்த அரசாங்கத்து பணத்தை சாப்பிட்றதுக்கு தான் அதுக்கு தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் உண்மை கரெக்ட்ஸு. அதனால் இதுக்கு தேவையில்லாத ஒரு நம்ம மூக்கை நுழைக்கக்கூடாது. இதில் நம்ம குடும்பம், நம்ம ஃபேமிலி, நம்ம மனுஷா அப்படின்னு பார்த்துக்கணும். அதை நம்ம இது பண்ணிக்கலாம். அதனால் மூக்கை நுழைச்சி நம்ம ஊர் வம்பு அந்த வம்புன்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வம்பு வந்துடும். இந்த மாதம் அப்படி தான். அதனால் அதிகமாக அவனை ஈடுபடணும். இதுக்காக சொல்கிறேன்னா, முக்கியமானது இந்த சுக்கராச்சாரியார் சொல்லக்கூடியது. அவர் தான் ஜீவன கர்மஸ்தானாதி. அவர் பொறுத்த வீரியஸ்தானாதி. வீரியத்தில் ஒன்றும் கிடையாது. அவருக்கு புத்தியோடு உழைப்புன்னு வர புத்தி செயலோடு செயல்பட்டு தான் வீரியம். அந்த படைப்பர் எல்லோரும் அப்படி தான் லோகத்தில் இருப்பாங்க. நம்ம உண்டான இதுவோ பண்ணுவோம். அவங்களாம் என்றைக்கா ரியலைஸ் பண்ணால் பண்ணட்டும் சொல்லிட்டு ஆனால் இன்டர்வியூ பண்ண மாட்டார். எல்லா விஷயமும் இந்த கலைகள் அத்தனையும் கொடுப்பார். அதாவது எதுவுமே கலை நயத்தோட வாழ்க்கையில் வாழணும். ஏனதாரம் வாழக்கூடாது. ஒரு விருப்பு சந்தோஷம் இருந்தால் அனுபவிக்கிறது. அது பற்றி அனுபவிக்கிறது பேர். அதுதான் ஏழிசை நாடகம் சொல்லக்கூடிய சம்மந்தப்பட்ட இது கலைஞர்கள், அப்புறம் ஆர்டிஸ்ட்டு, இது இப்போ கம்ப்யூட்டர் அதான் வந்துருக்கல, இது கணினி அது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் இருக்குது. வாழ்க்கையில் நம்மளை எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், அதே எந்த இதில் வாழணும், எப்படிலாம் செயல்படணும், எந்தெந்த இதெல்லாம் அனுபவிக்கணும், எந்தெந்த பொருள் கிடைக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. ஆடை அலங்காரங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறது தான். இதை ஒரு இது போட்டு சன்னியாசி மாதிரி போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அனுபவ ரசனைகள் ஒன்றொன்றுத்தையும் அனுபவிக்கணும் வாழ்க்கையில். தலைகளானது அதெல்லாம் கோவிலுக்கு போட்டு சாமி மாத்திரம் கூப்பிடுறதில்லை. அந்த ஆர்டிஸ்ட் அந்த கைவண்ணங்கள் அப்படி இருக்குது பாருங்கள். இறையாமை எப்படி அனுபவிக்கிறாங்க பாரு. நம்ம மாதிரி பகவான் நமக்காக இருந்து பூமியில் கிருஷ்ணனாகவும் ராம பிறந்து காமிக்கிறார். கிருஷ்ணா பிறந்தா நம்ம வேணும், கிருஷ்ணாமரை விட வேண்டாம். ஏன்னா அவ்வளோ அனுபவ ரசனைக்கு நம்ம கூடயே இருந்து பண்ணி காமிச்சிருக்காரு. பிரம்மஸ்வரூபம் எந்த உலகத்துலேயும் கிடையாது, இந்த பூமி மட்டும்தான். இது நமக்கு பெரிய பூமியில் பிறந்து மிக புண்ணியம். நம்ம பண்ண அதிர்ஷ்டம். சரி, அதுவும் இந்துக்களாக பிறந்து ரொம்ப அதிர்ஷ்டம். அது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆனந்தமான அமோகமான வாழ்க்கைக்கு இந்த மாதத்தை எல்லா வசதியும் நீங்கள் பண்ண வேண்டாம், வெளியிலேயே ஏற்பாடு பண்ணியிருக்கு. இப்போ ஏற்பட்ட அமைப்பில் தான் இருக்குது. அந்த அமைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அந்த புதன் முக்கியமாக பூர்வ புண்ணியத்தில் சூரியனோடு இருக்கார். சூரியன் ராசி அதிபதி அப்படி வச்சுக்கிறோம். அவர் தான் எல்லோரும் கொடுக்க போகிறார். நீங்கள் கொடுத்தா தான் எல்லாருக்கும் வாழ்க்கை. அப்படி ஒரு அமைப்பு சிம்மத்துக்கு. ஸோ அதனால் குடும்பத்தையும் நிர்வாகம் பண்ண முடியும். உங்களால் வெளி வட்டாரத்துலேயும் நிர்வாகம் பண்ண முடியும். எப்படிலாம் சாமர்த்தியம் பண்ணணுமோ எப்படிலாம் பண்ணுறதுக்கு உண்டான வகையை இந்த புதனும் சுக்கரனும் பண்ணி கொடுப்பாங்க. சனீஸ்வரன் பண்ணி, சுக்கரன் சனி புதன் இந்த 3 பேருமே அழகாக பண்ணுறாரு. சூரியனோட புதன் தரா சனீஸ்வரரோட உட்காந்துட்டுருக்காரு. சுக்கராச்சாரியர் போயிட்டார், அவர் ஜாயின் பண்ணிட்டார். அங்கே கடத்தரத்தில் உட்காந்து சுக்கராச்சாரியர். குரு முக்கியமாக வச்சேன்னா, குரு முக்கியம் இல்லை. பேங்க்கில் நமக்கு பணம் போடலாம், வேறு வழி இல்லை. இன்கம் டேக்ஸ் அந்த டேக்ஸ் சொல்றதுக்காக வேண்டி ட்ரான்சாக்ஷன் பேங்க் மூலம் வைக்கணும்னு வச்சுருக்காங்க. அவ்வளோன்னு தவிர
வியாபாரத்தில் சம்பாதிக்கணும் கொள்ளணும்னா நம்ம அது இல்லாமலே வாழ்க்கையில் வாழ முடியும், சம்பாதிக்க முடியும். அதனால் நம்ம சொத்து பத்துகள் வாங்க முடியும். எதுவுமே அவர் முறையாக இருக்கணுன்றதுக்கு பகவான் அங்கே அரசாங்கம் அப்படி பண்ணிக்கிறது, அவ்வளோதான். ஆக இந்த இதில் இருக்கும்போது எப்படின்னா, முக்கியமான கர்த்தா 3வது அதிகாரி சுக்கராச்சாரியார் அழகாக உட்கார்ந்து களத்திரத்தோடு உட்கார்ந்துட்டார். போதும், வாழ்க்கையில் தன்னிறைவு அடைஞ்சிருவீங்க. இது வரைக்கும் அறகுறையாக இருந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் மடமடான முடிச்சு வச்சு களத்திர துணையாலையும் கடகடான முடிஞ்சிடும். சனீஸ்வரன் துணையால் சனீஸ்வரன் எல்லாம் முடிஞ்சிடும். அதே சமயத்தில் பார்ட்னர் பங்குதாரர் யாராக இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ஸு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷேர் ஹோல்டர் சம்மந்தப்பட்ட எல்லாரோட தயவாலையும் இந்த மாதம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடன் உபாதை இருக்காது. விருத்திக்கு வரும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வரும், எல்லாமே இருக்கும். வியாபாரத்தில் பொருள்கள் மலியும், அது இருந்தால் தான் விற்க முடியும். அதனால கிடைக்கும். நமக்கு ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு கட்டுக்குள் அடங்கக்கூடிய விலைவாசிகள் இருக்கும். இதெல்லாம் இருக்குது. நமக்கு எந்த வியாபாரம், கோடவுன் கீப்பர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது லாஜிஸ்டிக் சர்வீஸு, இந்த டேக்ஸு, எக்ஸைஸ் டியூட்டி, இது சேல்ஸ் டேக்ஸு, இதெல்லாம் உண்டோ அதெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இந்த மாதம் பிரமாதமாக இருக்கும், செயல்படும். அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்ததுன்னா சால்வ் ஆகிடும். பிரச்சனைகள் அற்ற ஒரு மாதம் இது. அதனால் குழந்தைகள் தனியாக கவனிக்கிறவன அவசியம் இல்லை, அழகாக ஈடுபட முடியும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதோட தான் நிறைய பிரச்சனைகள் வியாபாரத்துலேயும் ஒர்க்குலையோடு இருந்ததுன்னா வீட்டில் நிம்மதி இருக்காது. வீட்டில் பிரச்சனை இருந்ததுன்னா வெளியில் போனாலும் நிம்மதி இருக்காது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லாமல் இந்த மாதம் எல்லாத்துலேயும் பிரச்சனையற்ற ஒரு நிலையை உண்டாக்கும். அப்போ எடுத்த காரியெல்லாம் அடி நிற்கிற ஹெல்டப் பாயிண்ட்டுக்கு அது இன்னும் போயிருக்கேன்னா அதெல்லாம் தானாக டீம் ஒர்க்காக பண்ணி களத்திரம் நன்னா இருக்கிறதுனால, ஷேர் பண்ணிக்கிறதுனால எல்லாம் ஈஸியாக முடியும். களத்திரத்தோடு ஒட்டின ஜீவன கர்மங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால, கர்மத்தான் அமைக்க அவரும் உட்கார்ந்துருக்கனால எல்லாம் பக்காவாக முடியும். குரு பார்வை இல்லையேன்னா குரு பார்வை வேண்டாம். ஹையஸ்ட் அதிகாரியார்னா சுக்கராச்சாரியார் குரு பார்வை கொடுத்தது காரணம்னா, குருனுடைய பார்வை பார்க்கும்போது தோஷம் நிறைவேற்றியறது. தோஷம் நிவர்த்தி அடையுதுன்னா அதுக்காக நீ பெரிய பெரிய கோடீஸ்வரனாக ஆன கொள்ளமான ஆக முடியாது. அப்படி பார்த்தானே எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிடலாம். குரு பாகம் இல்லாத இருக்கவே இருக்காது ஜாதகத்தில். அப்படி இருக்கும்போது ஆகணும்னா கேதுவோட குழுக்குன்னா கோடீஸ்வர யோகம் வருது இல்லையா? ஏன் எத்தனை பேர் ஆகிட்டான்? சன்னியாசின்னு அர்த்தம். சன்னியாசி கோடீஸ்வர யோகம்னா இல்லையா? இந்த சன்னியாசியால் கார் வசதி, பங்களாக்கள்லாம் சுற்றி வசதி, எஸ்டேட் இல்லாமல் எந்த சன்னியாசியாக இருக்கானா? பிளேனே வச்சுருக்காரு. அப்படின்னா பார்த்துங்க, ஊரில் சொத்தெல்லாம் அவன் சொத்து. அதனால் அது கோடீஸ்வர யோகம் பேர். ஆனால் அவர் சாத்திரம் எதுவும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அவர் அப்படி மனப்பான்மை இருக்கணும். ஆனால் அப்படி இருக்கார், சொல்லக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன்னா, மடாதிபதிகள் எதுக்காக சொல்கிறேன்னா, எதுவுமே வாழ்க்கையில் இந்த ஐட்டமெல்லாம் வந்தால் கூட இந்த சரீரத்தை கொடுத்து அனுபவிக்கக்கூடன்னு உள்ள அமைப்பை கொடுத்தா தான் அமைக்க முடியும். இதனால் பிரச்சனைகள் தான் வருதுன்னா உங்களால் தடுக்கவே முடியாது. இது இயற்கை. இது ஏன்னா ப்ரோக்ராம் நவகிரகங்கள் வெளியில் இல்லை, இங்கேயே ப்ரோக்ராம் பண்ணிருக்கு உள்ள. அந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுனால அந்த வேணாம் என்னென்னா நம்ம முட்டாளாகவே இருந்துருப்போம், ஒன்றுமே வழி தெரியல. ஸோ அதனால் இந்த மாதத்தினுடைய அனுகிரகம் 2 கிராம். சுக்கராச்சாரியார் கும்பத்து போய் ஜாயின் பண்ணுறார். புதன் தனுசூல போய் உட்கார்ந்து சூரியனோடு இருக்கார். அவ்வளோதான் அந்த மாதம். குரு வக்கரம், அதனால் நமக்கு அமைதியாக இருக்குது. சனீஸ்வரன் செவ்வாய் வக்கரமானால குருவை சனியோ தொடர்பு கொள்ள முடியுது, ஆட்டோமேட்டிக்காக பலமாகி சொல்ல முடியுது. சக மறைமுகஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட யோகங்களால் நிறைய பணம் உண்டாகும், செல்வம் நிறைய வரும். ஏன்னா வேறு வழி இல்லை. பேங்க்காரன் பணம் கொடுத்தா சௌரியம், வட்டி குறைச்சலாக இருக்கும். வட்டி கொடுக்க மாட்டாங்க. 1000 கண்டிஷனெல்லாம் போட்டு இன்னும் பண்ண முடியாதுன்னா வெளியில் வட்டிக்கு தான் வாங்கணும். அப்போ என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி குருவுடைய அமைப்பு வக்கரமானால இயற்கையாக கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை நம்ம வேறு வழியில் வாங்குகிறோம் அப்படின்னு ஆகிடுது பெறத்துக்காக. அப்போ என்ன ஆகும்? நான் அதை சம்பாதிச்சு சேர்த்து வச்சா தான் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பிறகு தான் நான் டாக்டர்கிட்ட ஆப்ரேஷனுக்கெலாம் போக முடியும். இப்படி நினச்சா முடியுமா? தந்தா நல்லா சம்பாதிச்ச பிறகு தான் நான் மொத்தமாக வீடு வாங்க. அப்படி எந்த காலத்தில் முடியும்? முடியாது. அதனால அனுகூலமாக குரு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு இந்த மாதிரி சுக்கராச்சாரியார் கொடுத்துருவார். உங்களுடைய பூர்வ புண்ணியாதி சொல்லக்கூடியவரே குரு. அதே குரு
ஏதோ ஜீவனத்தில் உட்காந்துருக்கார், கவலையே பட வேண்டாம். அவர் எப்படி இருந்தால் என்ன கொடுத்தானோ சனி அவர் நிற்கிற காலில் மிருகசீஷு கால குரு, அதனால் செவ்வாய் வழியாக கொடுக்குறாரு. செவ்வாய் அழகாக சனியை தொடர்பு கொள்றாரு, மடிஞ்சு போச்சு. சுக்கிரன் தொடர்பு கொள்றாரு, கட நடக்கும். பணத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, போகபாகி அனுபவத்துக்கு சரீரம் நல்லா இருக்கணும். மற்றவங்க சூழ்ந்து டீம் ஒர்க்காக பண்ணுறது, அவங்க கலத்திறன் சம்மந்தப்பட்ட எல்லாமே ஒத்துமையாக இருக்குது. எல்லாம் டீம் ஒர்க் பண்ணுறது, ஹார்டு ஒர்க் பண்ணணும், எல்லாம் சேர்ந்து ரியலைஸ் பண்ணி என்ன நல்லா இருக்கணும்னு எல்லாம் ஒருத்தருக்குள்ளே தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு கொடுத்து இறையாமையும் கூட சேர்த்துக்கிறோம், அவனும் கூட இருக்கான். ஆக இந்த மாதத்தில் குறை சொல்ல முடியும். வியாதி படுத்தாது, கடன் இருந்ததுன்னா இம்சப்படுத்தாது. அப்புறம் வயசானவங்களுக்கு அவஸ்தப்பட்டு இருந்தாங்கன்னா உடனடியாக மேலே போக முடியாது, ஆரோக்கியமாகிடும். அப்புறம் வெளி வட்டார பக்கத்தில் இம்சையாக தான் இருக்கும், வெளி வட்டாரம் அது நம்ம இம்சையில் நமக்கு அரவணைச்சி புத்தி கொடுத்துருவார். இதெல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக நமக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இந்த மாதம் தான் இருக்கும். அட்டகாசமான ஒரு மாதத்தில் அனுபவிங்க, நன்ன வாழ்வுன்னு சொல்லி வாழ்ச்சாப்பிக்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.